ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சில கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே தெரிய வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். கோதுமையை வச்சுதாங்க. இதை பாருங்கள், கோதுமையை நல்லா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணி அதை 3 to 4 hours ஊற வச்சுருக்கேன். இதனால் என்ன பயன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 to 4 hours ஊற வச்ச கோதுமைங்க. நீங்கள் ரேஷன் கோதுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின கோதுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தியெல்லாம் சூப்பராக வரும். சப்பாத்தி பூரி எல்லாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபில்டரில் வடிகட்டினீங்கன்னா ஒரு கோதுமை கூட கீழே விழாதுங்க. இது கோதுமை வடிக்கிறதுக்குன்னு இல்லை, நீங்கள் அரிசி மாவும் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஊற வைப்பீங்க இல்லைங்களா, அப்போ கூட இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணும்போது இந்த மாதிரி வடிகட்டி ஒன்று வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஒரு பருக்கு கூட கீழே போகாது. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸை எனக்கு எங்கள் நாத்தனார் தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் சப்பாத்தியாக இருக்கட்டும் பூரியெலாம் ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது. கேட்கும் போது தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னாங்க. ஸோ இது நான் சப்பாத்திக்கு பூரிக்காக தாங்க செய்கிறோம். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு சப்பாத்தியாக இருக்கட்டும் பூரியாக இருக்கட்டும் நல்லா சாஃப்டாகவும் உப்பலாகவும் வரும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். கர்டைன்ஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனுக்கு அதுவும் வேஸ்ட்டான ஒரு பொருளை வச்சு இதை எப்படி நம்ம வாசமாக ஆக்கிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பர்ஃப்யூம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, எக்ஸ்பைர்ட் ஆன பர்ஃப்யூமை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். டேட் பாரான பர்ஃப்யூமை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம எப்படி தூக்கி போட்டுருவோம், வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி போகாத நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ யாராவது வராங்கன்னா நம்ம ரூம் ஸ்ப்ரேலாம் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த பர்ஃப்யூமை எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அடித்து விட்டுட்டிங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே மணமாக இருக்கும். இதை ரொம்பவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை பாருங்கள், 2 பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹாலில் பெட்ரூமில் எங்கே வேணாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருளை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை போட்ட பிறகு எங்களுக்கும் ரொம்பவே ரூமே நல்லா வாசமாக இருந்ததுங்க. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாம்பு வச்சு பார்க்க போகிறோங்க. நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏர்ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணாது. ஒரு பவுலில் தேவையான அளவு ஷாம்பு எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அது ஈக்குவலாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஈக்குவலாக தண்ணியும் கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த பவுல்லையே 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணும்போது ஏர்ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கேல்பில் போட்டு இந்த ஷாம்புவை மசாஜ் பண்ணும்போது ட்ராண்ட்ரஃபும் கொஞ்சம் குறையுங்க. இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஷாம்புவை அப்ளை பண்ணாதீங்க தலையில். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கேல்பில் போட்டு நல்லா தேய்க்கும் போது நுரையும் நல்லா வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏர்ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் 2 பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பேக்கெட்டே போதும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல் தாங்க. கோல்டு கம்பலில் குழந்தைக்கெல்லாம் போட்டு விடுவோம் இல்லைங்களா, அடிக்கடி அந்த திருவாணி தொலைச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தொலையாத இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். இந்த திருகாணி இருக்கு இல்லைங்களா, அந்த நட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கழண்டு விழுந்துடும். ஸோ நிறைய குழந்தைங்க இந்த மிஸ்டேக் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பல் திருவாணியில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெய் பாலிஷ் இருக்கும் இல்லைங்களா உங்ககிட்ட, அந்த நெய் பாலிஷை எடுத்துட்டு இந்த பின்னாடி இருக்க திருவாணி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த நெய் பாலிஷை அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த திருவாணி பின்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் கம்பலை போட்டு விட்டிங்கன்னா இந்த கம்பல் வந்து லூஸாக இருக்காது, கொஞ்சம் க்ரிப்பாக ஆகிடும், கழட்டவும் முடியாது குழந்தைங்களால. இந்த மாதிரி நிறைய என் குழந்தைக்கும் நடந்திருக்கு திருவாணி தொலைகிறதுலாம். அந்த மாதிரி ஆகாத இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நெய் பாலிஷ் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த திருவாணியை திருவிட்டிங்கன்னா டைட் ஆகிடும், குழந்தைங்களால இதை கழட்ட முடியாதுங்க. அதே மாதிரி லூஸாகி விழாது. இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி திருவி காதில் போட்டுட்டிங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலை வச்சுதாங்க. என்னோடய பால் பேக்கெட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன், டைம் ஆகிடுச்சு. ஸோ காய வச்சோடனே பால் வந்து திரிஞ்சிடுச்சிங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பாலை ஃபஸ்ட்டு காய வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா காய வச்சுட்டேன். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்ட பிறகு இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. சூப்பராக இருக்கும், என் பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், வடித்து எடுத்ததை வந்து ஒரு வாணலில் போட்டுக்குங்க. கேஸ் ஆன் பண்ணி வாணலில் போட்டு இதை நல்லா மசிச்சு நல்லா அழுத்தி அழுத்தி மசிச்சுக்குங்க. அது கூடவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இதை ஃபுல்லாக நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த சர்க்கரை வந்து பாகு விடும் இல்லைங்களா, அதுலேயே இது வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக மாறும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை எல்லாம் உருகி இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது பால்கோவா மாதிரியே இருக்குங்க, அசல் பால்கோவாவே தான். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் நட்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வச்சு செஞ்சிக்கினாலும் சூப்பராக இருக்கும், ப்ரௌனிஷ் கலரில் ஆகும். இப்போ பாருங்கள், இதுவும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பால் வந்து திரிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க்கை க்ளீன் பண்ணுறது தாங்க. சாமான் வளர்க்குற சிங்க்கில் போய் நம்ம காய் இல்லை டீ தூள் இந்த மாதிரி அடைச்சிக்கோ இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ண இந்த மாதிரி மிஸ்டர் மசில்ன்றதை யூஸ் பண்ணேங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது நான் யூஸ் பண்ணேன்றதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதனோட ரேட்டு வந்து 25 ருபீஸோ ஏதோ தான். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து இந்த சிங்கோட மிடில் வந்து போட்டுட்டிங்கனாலே போதும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெகின்ஸை வச்சுதாங்க. இப்போ நார்மல் பேண்ட்டெல்லாம் இல்லை ஸ்கர்ட்டோ ஏதாவது நீங்கள் சட்டுன்னு போட்டுடலாம். லெகின்ஸ் வந்து குழந்தைங்களுக்குலாம் போடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா சட்டுன்ட்டு லெகின்ஸ் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் ஒரு கவர் ஒன்று எடுத்துக்குங்க. அந்த கவரை வந்து காலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா லெகின்ஸை போட்டிங்கன்னா சட்டுன்னு உள்ளே வழுக்கிட்டு அது சட்டுன்னு உள்ளே போட்டுடலாம், ஸ்மூத்தாக உள்ளே போயிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்ட பிறகு லெகின்ஸை நீங்கள் இப்போ போட்டுட்டிங்கன்னா குயிக்காக உள்ளே போயிடும், உங்களுக்கு வேலையும் சட்டுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் பாப்பா காலுக்கு தான் போடுறேன். குழந்தைங்களுக்கு லெகின்ஸ் போடுறது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்ட டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சில டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.